السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: أفضل الصيام بعد رمضان شهر الله المحرم، أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் புகழுக்குரிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனது கருணைய உருவான கண்மணி காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை அடிபெசாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்து காட்டி சென்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், வலிமார்கள், குறிப்பாக அமர்ந்திருக்கக்கூடிய அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் கருணை மலை குறைவின்றி நிறைவாக என்றென்றும் நின்று நிகழட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவினுடைய மிக பெரும் கருணை இஸ்லாத்தின் வருட பிறப்பில் துவங்கி 2வது ஜும்ஆவில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகளை அனைத்தும் அடைந்து கொண்டவர்களின் கூட்டத்திலே அல்லாஹ் அனைவர்களையும் கபூல் செய்து அருள் புரிவானாக. கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் படைத்த அத்துணை படைப்பும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டதுதான். தன் திருமறையிலும் கூட அல்லாஹ் சொல்லுவான்: இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹ்ரன் யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். வானம் பூமி படைத்த காலத்திலிருந்தே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மாதங்கள் 12 அல்லாஹ் முடிவு செய்து வைத்து விட்டான். அந்த 12 மாதங்களிலும் கூட அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சிறந்த மாதமாக 4 மாதங்களை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். ஒன்று துல்கஅதா, இன்னொன்று துல்ஹஜ், இன்னொன்று முஹர்ரம், இன்னொன்று ரஜப். 4 மாதங்களிலும் சிறந்ததுதான். அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அத்துணை படைப்புகளும் சிறந்ததுதான். ஆனால் ஒரு சில படைப்பை அல்லாஹ் தன் பெயரோடு சேர்த்து சொல்லுவான், அது ரொம்பவும் சிறப்பாயிருக்கும். ஒரு சில படைப்புகளை தன் பெயரோடு தன்னோடு சேர்த்து சொல்லுவான், என்னுடையது என்று சொல்லுவான், அது ரொம்ப சிறப்பாயிருக்கும். அதில் ஆச்சரியங்கள் நிறைய இருக்கும். அதில் நிறைய பாடங்களும் படிப்பினையும் நமக்கு கிடைக்க வேண்டியது நிறையவே இருக்கும். அதில் ஒண்ணு, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்கள், நீ நபிதான் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை நீங்க நடத்தி காட்ட வேண்டும். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட கூட்டத்தார்கள் ஒரு விஷயத்தை முன் வச்சாங்க. அப்ப சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துஆ செய்தாங்க: ரப்பே, இந்த சமுதாயம் இப்படி ஒரு கேள்வியை, இப்படி ஒரு விஷயத்தை என்னிடத்தில் கேட்டிருக்கிறார்களே என்று சொன்னப்ப அல்லாஹ் சொன்னானா, இந்த பைரோ இப்படி கேட்பான்னு எனக்கு முன்னாடியே தெரியும், நீங்க கவலைப்படாதீங்க. 40 வருஷமா சொர்க்கத்தில் நான் ஒரு ஒட்டகத்தை வளர்த்துக்கிட்டு இருக்கேன், அந்த ஒட்டகத்தை இறக்கி கேட்க நீங்க போங்கன்னு சொல்லிட்டான் அல்லாஹ். அந்த ஒட்டகத்தை பார்த்து குர்ஆனில் சொல்லப்படுது நாகத்துல்லாஹ் என்று சொல்லுவான். என் ஒட்டகம், அல்லாஹ்வின் ஒட்டகம் என்று சொல்லுவான். ஒட்டகம்னு சொல்லிட்டு போயிருந்திருக்கான் அல்லாஹ். நாகத்துல்லாஹ், அல்லாஹ்வின் ஒட்டகம் என்று சொன்னான். அந்த ஒட்டகத்துல பலவிதமான ஆச்சரியங்கள் உங்களுக்கு ஏற்கனவே நினைவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அந்த ஒட்டகத்தினுடைய முடி, அதனுடைய பால், அதனுடைய மடு, அதனுடைய ஆச்சரியங்கள் நிறையவே உண்டு. அதுபோல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தன் பெயரோடு சேர்த்து சொல்லக்கூடிய விஷயங்களில் நிறைய விஷயங்களை அல்லாஹ் சொல்லுவான். அதுல மற்றொன்று, 12 மாதங்களை அல்லாஹ் படைச்சிட்டு தன் பெயரை சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு மாதம் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வினுடைய மாதம் என்று அல்லாஹ் சொல்லுவான். இன்னொன்று கஅபான்னு சொல்லி இருக்கான் அல்லாஹ், பைத்துல்லாஹ் என்று சொல்வான், அல்லாஹ்வுடைய வீடு என்று சொல்வான். இப்படி எதுவெல்லாம் தன் பெயரை குறிப்பிட்டு சொல்கிறானோ அதில் ஆச்சரியங்களும் அதில் நிறைய பாடங்களும் படிப்பினைகளும் உண்டு. அப்ப ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம்
12 மாதங்களை படைச்சிட்டு முஹர்ரமுடைய மாதத்தை ஷஹூருல்லாஹ், அல்லாஹ்வின் மாதம் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அல்லாஹ்வின் மாதம் என்று சொன்னா அதுல என்னென்ன ஆச்சரியங்கள் நடந்தது, என்னென்ன அதிசயங்கள் நடந்தது. கண்ணியமிக்கவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் காலத்திற்கு முன்பிருந்தே வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள், இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் மட்டும் நிறைய அற்புதங்கள் நடந்தது உண்டு. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துக்கு முன்னாடி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்தே இந்த அற்புதங்கள் நடந்திருக்கிறது. இந்த முஹர்ரமுடைய மாதத்துல நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு. முத பாருங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் படைச்சான். முத ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சிட்டு சொர்க்கத்துக்குள்ள கொண்டு போய் விடணும். சொர்க்கத்துக்குள்ள போய் விடும்போது ஆஷராவுடைய தினம், முஹர்ரமுடைய மாதம் இந்த 10ஆம் நாள். இன்றைக்கு நாம் அமர்ந்திருக்கிறோமே இந்த சிறப்பான இது போன்ற நாள். இன்றைய தினத்தில் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொர்க்கத்துக்குள்ள ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி வச்சான். சில விஷயங்கள் நடந்தது. அதற்கு பின் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு இறக்கப்பட்டார்கள். அவர்கள் 400 ஆண்டு காலம் அழுது புலம்பினார்கள். அல்லாஹ்விடத்தில் அழுது மன்றாடினார்கள். அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டதும் இந்த நாளில் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மனித சமுதாயத்தின் உருவாக்கமாக படைத்த, மனித சமுதாயத்தின் வேறாக படைத்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சி சொர்க்கத்தில் அனுப்பியது ஆஷுரா. அவர்களுடைய பாவத்திலிருந்து ஈடேற்றம் கிடைத்தது இந்த ஆஷுரா. இந்த தினத்தில் தான் அவர்கள் தௌபா கபூல் செய்யப்பட்டது, ஒப்புக்கொள்ளப்பட்டது. அதுபோல இன்னும் சொன்னார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பல், இதெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துக்கு முன்னாடி இருந்தே நடந்து வரக்கூடிய அற்புதங்கள், காலம் தோன்றியதற்கு முன்பிருந்தே நடந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலில் ஏறினார்கள். வரலாறு நமக்கு தெரியும். 3 அடுக்கு கப்பல்களாக தயாரிக்கப்பட்டு ஒவ்வொரு அடுக்கிலும் ஜீவராசிகள், மனித சமுதாயங்கள் இப்படி எல்லாம் ஏற்றப்பட்டு அவர்கள் கரை ஒதுங்கியது. 6 மாதம் கழித்து உலகமே நீரால் மூழ்கடிக்கப்பட்டது. அதற்கு பின்பு அந்த 80 பேர் கொண்ட அந்த குழுவால் தான் அதற்கு பின்பு மீண்டும் மனித சமுதாயம் துவக்கமானது. அதனால நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இன்னொரு பேர் உண்டு, ஆதமே சானி பேர். ஆதமே அப்பன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அவங்கதான் மனித சமுதாயம் உருவாக்குவதற்கு முதல் காரணம். எல்லா மக்களும் அழிச்சு கொண்டு துவா செய்துட்டாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷத்துக்கு மேல இவங்க மேல தீனுடைய உழைப்பு, அல்லாஹ் ஒருவன் தான் ஏகத்துவத்தை எடுத்து சொல்லியும் 950 வருஷமா முயற்சி பண்ணி வெறும் 80 பேருன்னா எவ்வளவு மனம் இருக்காங்க. அவங்களுக்கும் கொடுக்கப்பட்ட தனிச்சிறப்பான அந்த துஆவை ரப்பே ஒரு பயிரை விட்டு வைக்காத எல்லாத்தையும் அழிச்சு கொடுன்னு சொல்லிட்டாங்க. அதனால அல்லாஹ் எல்லாத்தையும் அழிச்சுட்டான். உலகம் முழுக்க தண்ணீரால் நிரப்பப்பட்டு விட்டது. அந்த 80 பேர் கப்பல்ல ஏறினாங்க. அந்த 6 மாதம் கழிச்சு ஜூது மலையில ஒதுங்கியது நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பல். அவர்கள் நோன்பு வைத்திருந்தார்கள் அன்னைக்கு. அது ஆஷுராவுடைய தினம். இன்றைய தினம் தான் இறங்கும் போது எல்லாம் நோன்பு வச்சிருந்தான். கண்ணியமிக்கவர்களே, ஒவ்வொரு விஷயமும் ஆஷுராவுடைய தினத்தில் இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் நடந்திருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தந்தை இல்லாமல் அல்லாஹ்வின் பேரற்புதத்தால் பிறந்தது. உலகமே திரும்பி பார்த்து வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அல்லாஹ்வினுடைய அற்புதத்தால் நடந்த நிகழ்வு. தந்தை இல்லாமல் முத உலகத்தில் ஒரு குழந்தை பிறக்குது. அல்லாஹ்வினுடைய பேரற்புதம். அது இந்த ஆஷுரா தினத்தில் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் பிறக்க வைத்தான். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய செய்திகளை சொல்லி இருப்பார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நம்ரூத் நெருப்பு குண்டத்தில் தூக்கி வீசிய போது அல்லாஹ்வினுடைய கட்டளை இறங்கியது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தூக்கி நெருப்பு குண்டத்துல போட்டான் நம்ரூத். போடப்பட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட அல்லாஹ் சொன்னானா, என் ஹலீலுல்லாஹ், என் நண்பர் ஹலீல், நெருப்பு அவரை தொடுவதற்கு முன்பாக அவரை நீ பாதுகாக்க வேண்டும் சொல்லிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு கட்டளை சொன்னான் நெருப்பை பார்த்து, யா நாரு கூனி பர்தம் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். என்னுடைய ஹலீல் இப்ராஹிமுக்கு அவர் உடல் ஏற்றுக்கொள்ற மாதிரி பக்குவமா சலாமத்தான குளிரா இருக்கணும். நடுங்கிற மாதிரி குளிரா இருந்துடக்கூடாது. கொஞ்ச நேரம் வீட்டுல ஏசி போட்டு வச்சிருப்போம், குளிர் எடுத்து ஆரம்பிச்சிடும். இது ஃபேனை ஆன் பண்ணிட்டு ஏசி ஆஃப் பண்ணிடுவோம், பெட்ஷீட்டை போட்டு தூங்கிடுவோம் நம்ம வீட்டுல. அதுக்கு மேல உடனே உடம்பு தங்காது, மூக்கு அடிச்சு சளி பிடிக்கும். இது சலாமத்தா இல்ல.
இது சலாமத் அல்ல. அல்லாஹ் சொன்னது பாருங்க, குல்லா யா நாரு கூனி பர்தன், ஓ நெருப்பே என்னுடைய கலீல் இப்ராஹிமுக்கு நீ குளிர்ச்சியாயிரணும். உன்னுடைய தன்மை சூடு, ஆனா நீ குளிர்ச்சியாயிரு. ஒவ்வொரு அற்புதமும் உலகம் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அற்புதங்கள். உலகம் அழியும் நாள் வரை அந்த அற்புதத்தை யாராலும் செய்ய முடியாது. நெருப்பு மூட்டிட்டு குளிர் வரணும் பார்த்தா உலகத்தில் அது மாதிரி சரித்திரத்தில் இடம் இல்லை. நெருப்பு மூட்டி உலகமே சேர்ந்து நெருப்பு எரியணும், ஆனா அதுல இருந்து குளுமையா காத்து வரணும்னா சாத்தியம் இல்லாதது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நடத்தி காமிச்சான். நெருப்பை பார்த்து சொன்னான், உன் தன்மை சூடானது, நான் சொல்றேன் நீ குளுமையாயிருந்தான். குளுமையாயிருச்சு. அது எப்படிப்பட்ட குளுமை? சலாமன் அலா இப்ராஹிம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உடல் எப்படிப்பட்ட குளிரை ஏற்றால் அவருக்கு சுகமாக சந்தோஷத்தை தருமோ அப்படிப்பட்ட குளிரா மாறின்னு சொல்லிட்டான். மாறிடுச்சு. அந்த மாறிய தருணம், அந்த மாறிய நாள் இந்த ஆஷராவுடைய நாள். கண்ணியமிக்கவர்களே, ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது சாதாரணமாக அல்ல. அல்லாஹ்வினுடைய மாதம்னு சொன்னதுனால அது நிறைய அற்புதங்கள், நிறைய விஷயங்கள் எல்லாம் நடத்தி காட்டினான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மீன் வைத்துக்கொள்ள போயிட்டாங்க. ஒரு கட்டளையை மீறியதால் அல்லாஹ்வுடைய உத்தரவு வரதுக்கு முன்னாடி வெளியே வந்துட்டாங்க. அதனால் அவர் தண்டிக்கப்படுகிறார்கள். மீன் வைத்துக்கொள்ள போயிட்டாங்க. 40 நாள் கழிச்சு அவங்க செய்த துஆவால் அல்லாஹ் இறங்கி வந்த மாதம் இந்த ஆஷராவுடைய நாள். இந்த முஹர்ரமுடைய மாதம், அதுவும் இந்த தினம் குறிப்பாக ஆஷராவுடைய நாளில் தான் அந்த மீன் கரையில் கொண்டு வந்து போட்டது. சாத்தியம் இல்லாத, வாழ்வதற்கு தகுதி இல்லாத இடம். மீன் வைத்துக்குள்ள காத்து இருக்காது, உணவு இருக்காது, எதுவுமே இருக்காது. மீன் வைத்துக்குள்ள போயிட்டா மனிதன் வாழ்வதற்கு சாத்தியம் இல்லாத இடம். கடலுக்கடியில் 40 நாள் ஜனாசாவாக சுத்தினார்கள். உயிரோடு சுத்தினார்கள் மீன் வயிற்றுக்குள். கண்ணியமிக்கவர்களே, இதுவும் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். உலகமே சேர்ந்து செய்தாலும் செய்ய முடியாத ஒரு காரியம். பேரற்புதங்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்களுக்கு அதாவது இறக்கி வச்சிருவேன்னு சொன்னாங்க. அதாவது இறக்கி வச்சிருவேன்னு சொன்னதுக்கு பின்னாடி அல்லாஹ்வுடைய உத்தரவு வரதுக்கு முன்னாடி இவங்க வெளியே போயிட்டாங்க. அந்த சமுதாயத்தினர்கள் அதாவது வர நேரம் அந்த அடையாளங்கள் தெரிஞ்சதுக்கு பின்னாடி ஊர் மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு மைதானத்தில் நின்று துவா செய்தாங்க. துவா செய்ததற்கு பின்பு அந்த துவா கபூலாக்கப்பட்டு விட்டது. அந்த துவா கபூலாக்கப்பட்டு விட்டது. அவர்கள் காப்பாற்றப்பட்டதும் ஆஷராவுடைய தினம் தான். கண்ணியமிக்கவர்களே, எவ்வளவு பெரிய பேரற்புதம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கடும் நோயால், இது போல உலகத்தில் யாரும் நோயால் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து போல துனியாவில் யாரும் நோயை அவன் அனுபவித்திருக்க மாட்டார்கள். நாவை தவிர அத்துணை உறுப்பும் கூழ் அரித்து போனது. நாவை தவிர மற்ற அனைத்தும் கூழ் அரித்து விட்டது. அவர்கள் செய்த ஒரே துஆ, ரப்பே உன்னை துதிப்பதற்கு இந்த நாவு மட்டுமாக நீ விட்டு வைக்க கூடாதா என்று கேட்டார். உன்னை துதிப்பதற்கு, உன்னை போற்றி புகழ்வதற்கு இந்த நாவை மட்டுமாக நீ விட்டு வைக்க கூடாதா? எனக்கு புழு அரிப்பதால் நாவு எனக்கு திரும்ப மாட்டேங்கிறியா? நாவு எனக்கு கொள்ளுகிறது, நாவு பெற மாட்டேங்கிறது, நாவு நீ விட்டு வைக்க கூடாதா? உன்னை துதித்துக் கொண்டே நான் மரணமைப்பேன். இதுக்கப்புறமா உன்னை சோதிப்பது, இந்த நோயிலிருந்து விடுதலை கிடைத்த அந்த நாள் இந்த ஆஷராவுடைய நாள். நோயிலிருந்து விடுதலை கிடைத்த நாள் இந்த ஆஷராவுடைய நாள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளைகளை பிரிஞ்சு, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பிரிஞ்சு அழுது தன் கண் பார்வை போனது. மீண்டும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன் மேலாடையை கழட்டி பிள்ளைகள்கிட்ட கொடுத்துட்டாங்க, சகோதரர்கள்ட்ட கொடுத்துட்டு அத்தாவுடைய முகத்துல போடும்போது அவங்க துவா செய்தாங்க. கொடுத்துட்டு, ரப்பே என் தந்தைக்கு ஏற்பட்டிருக்கும் அசௌகரியத்தை நீ சரி செய்வாயாக துவா செய்தாங்க. தந்தையின் கண் பார்வை கிடைத்தது இந்த ஆஷராவுடைய நாள். கண் குருடா போய், கண் தெரியாம போய் மீண்டும் பார்வை கிடைத்தது. மிகப்பெரிய பேரற்புதம். அதுபோல ஒவ்வொரு நிகழ்வும் இந்த ஆஷராவுடைய தினத்தில் நடத்தி காட்டினார். யாருமே யோசித்து கூட பார்க்க முடியாத ஒரு பேரற்புதம். ஃபிரௌனுடைய சபையில் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேதங்களில் அதிகமான விஷயங்கள் மாய மந்திரங்கள், தந்திரங்கள்,
எவ்வாறு செய்வது, எவ்வாறு ஒடுக்குவது, எவ்வாறு இல்லாத ஆக்குவது, எல்லா விஷயங்களும் இருக்கும். செய்வினைகளை பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்கும். அதுல கை தேர்ந்தவர்கள், சூனியத்தில் கை தேர்ந்தவர்கள், அன்றைய உலகத்துல அன்றைய காலத்தில் இருந்தவங்க தான் உண்மையான ஜோசியக்காரர்கள், செய்வினை செய்யக்கூடியதில் மிகப்பெரிய தேர்ச்சி பெற்றவர்கள். நட்சத்திரத்தை பார்த்தே சொன்னாங்க ஃபரோன்ட்ட, உன்னுடைய ஆட்சிக்கு உலை வைக்கக்கூடிய ஒரு ஆண் குழந்தை துனியாவில் பிறக்கும்னு சொல்லிட்டாங்க. ஜோசியக்காரர்கள் எப்படி கணிச்சு சொல்லியிருப்பாங்க, இன்னும் பிறக்க போல, இந்த துனியாவில மண்ணுல பிறக்க போகுது. அப்ப ஜோசியக்காரனை வச்சு ஃபரோனை கேட்டுக்கிட்டே இருக்கான், என்னாச்சு, குழந்தை தனிச்சிருச்சா, கருவுல தனிச்சிருச்சான்னு சொல்லி கேட்கலாம். இல்ல, குழந்தை என்ன தனிக்கல, குழந்தை இன்னும் கருவறைக்கு போகவில்லை, ஆனா ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு. அப்பே ஒரு உத்தரவு, பனி இஸ்ரவேலர்கள் கொத்தடிமையாக்கப்பட்டார்கள் ஃபிரௌனுடைய சபையில். எந்த வீட்டுல ஆம்பளை புள்ள பிறந்திருக்குதோ எல்லாத்தையும் கொன்றுங்கன்னான். அப்பையிலிருந்தே கட்டல, கருவுக்குள்ள இன்னும் போகல, அப்பயே சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அவர்களுடைய கலையின் அந்த நிலை எவ்வாறு இருக்கும் என்பதை யோசிக்க வேண்டும். சூரியக்காரர்கள் ஒன்று சேர்க்கப்பட்டு வரலாறு பேசு, பிறகு ஜனித்த பின்பும் சொல்லப்படுகிறது. அதற்கு பின்பு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு காவலாளி நியமிக்கப்படுகிறது. பிறந்ததற்கு பின்பும் கொலை நிறைய நடக்கிறது. ஆனால் அல்லாஹ்வினுடைய விளையாட்டு எப்படி தெரியுங்களா, உமக்கரும் மக்கள் தான். நீ என்னதான் சூழ்ச்சி செஞ்சாலும் அதை கூட சூழ்ச்சி செய்வதில் கில்லாடி நான் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ். நீ எவ்வளவுதான் சூழ்ச்சி செய், நீ எவ்வளவுதான் மாய மந்திரம் பண்ணு, அதோட கில்லாடி நான் சொல்லிட்டு ஃபிரௌனுடைய கையிலேயே அந்த குழந்தையை அல்லாஹ் வளர்த்தினான். அதான் அல்லாஹ்வுடைய விளையாட்டு. எந்த ஆம்பளை பிள்ளைய பிறந்தாலே கருவுல தெரிஞ்சாவே கொல்லுன்னு சொன்னானோ, அவனுடைய கையிலே அவனுடைய ஆட்சிக்கு உலை வைப்பதற்கு அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வளர்த்தான். ஃபிரௌனுடைய சபையிலே, அவனுடைய அரசவையிலே வச்சு அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வளர்த்தான். ஃபிரௌனின் தாயின் பிறந்த எந்த தாய்க்கு பிறந்தது தெரியாது, அந்த தாயை உள்ள வரவழைச்சி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தன் பெற்றெடுத்த தாய் மடுவிலேயே பால் குடிக்க வைத்தான் அல்லாஹ். அது பேரற்புதம். மிகப்பெரிய சபை, எல்லாம் சூனியக்காரர்கள். தன் கையில் வைத்திருக்கக்கூடிய மந்திர கயிற்றை தூக்கி வீசுகிறார்கள், பாம்பாக மாறியது. அதற்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் உத்தரவு போட்டான், உன்னுடைய கையில் வைத்திருக்கக்கூடிய அசாவை கீழே போடுன்னு சொன்னான். கீழே போட்டதுக்கு பின்னாடி ராட்சத பாம்பாக மாறியது, அத்துணை பாம்பை விழுங்கியது. சூனியக்காரர்கள் புரிந்து கொண்டார்கள், இது மனித செயல் அல்ல, இது கடவுளின் செயல், இவர் சொல்வது சரிதான் என்று. சூனியக்காரர்களுடைய சூழ்ச்சி தோற்கடிக்கப்பட்ட முதல் தருணம் அந்த தருணம், அந்த நாள் இந்த ஆஷுராவுடைய நாள். அத்துணை சூனியக்காரர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஏறத்தாழ 300 நபர்கள் இஸ்லாத்தை ஏற்ற ஒரே நாள்ல 300 நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். ஃபிரௌன் அத்துணை நபர்களையும் படிக்க சொன்னான். மாறுகால் மாறுகை வாங்குவது போல வலதுபுறம் கையும் இடதுபுறம் காலையும் வெட்ட சொல்லி ஒரு மாட்டை வெட்டுவது போல வெட்டி எறிந்தார்கள். அப்பொழுதும் அந்த சூனியக்காரர்கள் தான் கொண்ட ஈமானில் உறுதியோடு நின்றார்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. அந்த நாள் இந்த ஆஷுராவுடைய நாள். ஃபிரௌனுடைய சங்காப்தம் நிறைவு பெற்ற நாள் இந்த ஆஷுராவுடைய நாள். மூசா அலைஹிஸ்ஸலாம் பாதுகாக்கப்பட்ட நாள் இந்த ஆஷுராவுடைய நாள். இந்த புனிதமிக்க இந்த மாதங்கள், கண்ணியமிக்கவர்களே, ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வினுடைய மாதம் என்று சொல்வதற்குள் நிறைய பாடங்கள், படிப்பினைகள், வரலாற்று நிகழ்வுகளை அல்லாஹ் நிறையவே சொல்லி தந்திருக்கிறார். அதைவிட மிகப்பெரிய ஒரு நசீபு, மிகப்பெரிய ஒரு நாம் கவலைப்படக்கூடிய ஒரு செய்தி, ஹுசைன் ரலியல்லாஹுவினுடைய மரணம். நபியின் மீது சவாரி செய்தவர்கள், நபியின் முதுகில் அமர்ந்து யாரும் சவாரி செஞ்சதில்லை. நபியின் மடியில் படுத்த குழந்தைகள், நபியின் மடியில் அமர்ந்து சிறுநீர் கழித்த குழந்தைகளின் வரலாறுகள் கூட உண்டு. எத்தனை குழந்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியில உட்கார்ந்து சிறுநீர் கழிச்சிட்டாங்கன்னு குறிப்புகள் உண்டு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுகு மேல ஏறி உட்கார்ந்து யானை சவாரி ஓட்டியவர்கள் 2 நபர்கள் தான். ஒன்னு ஹஸன் ரலியல்லாஹு, இன்னொன்னு ஹுசைன் ரலியல்லாஹு. அந்த ஹுசைன் ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரப்புள்ள. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான முத்தத்தை கழுத்தில் வாங்கியவர் ஹுசைன் ரலியல்லாஹு கொல்லப்பட்ட அந்த தினமின் ஆஷுராவுடைய தினம் தான், கர்பலா போரில். கண்ணியமிக்கவர்களே, உலகமே இருளடைந்தது போல இருந்தது. இந்த நாள் உலகமே இருளடைந்தது போல இருந்தது. நபியின் மரம் என்ற அந்த நபியினுடைய மரத்திலிருந்து ஒரு கிளையை உடைத்த நாள் ஆஷுராவுடைய நாள். கண்ணியமிக்கவர்களே, இது இந்த கண்ணோட்டத்தோட வரலாறு பாருங்கள். ஹுசைன் ரலியல்லாஹுவுக்கு அல்லாஹ் ஷஹீத் என்ற அந்தஸ்தை தந்தது இந்த நாள் தான். ஷஹீத் என்ற அந்தஸ்தை தந்தது இந்த ஆஷுராவுடைய நாள் தான்.
கண்ணியமிக்கவர்களே, இந்த ஆஷராவுடைய தினத்துல நாம் என்ன செய்யக்கூடாது? இந்த ஆஷராவுடைய தினத்துல நாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா, லைஸ மின்னா மன் ضربல் ஹுதூத வஷக்கல் ஜுயூப வதஆ பிதஅவல் ஜாஹிலியத்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஹதீஸ்ல, என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சாதாரண விஷயத்திற்காக வேண்டி தன் நெஞ்சில் அடித்துக் கொள்ளக்கூடியவர்களும் அதே போல தன்னுடைய துணிகளை கிழித்துக் கொள்ளக்கூடியவர்களும் தன் கன்னத்தில் அரைந்து கொள்ளக்கூடியவர்களும் அறியாமை காலத்தில் போன்று ஒப்பாரி வைத்து அணக்கூடியவர்களும் லைஸ மின்னா, என்னை சார்ந்தவர்களே அல்லன்னு சொன்னாங்க. அதான் நம்ம சமுதாயத்தை பாதுகாப்பானாங்க. இந்த தினத்துல போய் கத்தி எடுத்துக்கிட்டு நெஞ்சில வெட்டிக்கிறது நடக்குதுங்களா இல்லையா? இன்னைக்கு அறியாமை மக்கள், அவர்களை குறை சொல்லக்கூடிய வேண்டும் என்ற நோக்கம் அல்ல, அறியாமல் செய்யக்கூடிய நிகழ்வுகள், நெருப்பு குழி மிதிப்பது, யூதர்களை போல, நசராணிகளை போல, யூதர்களை போல, காபிர்களை போல நெருப்பு மூட்டி விட்டு அந்த கங்குகளை மிதிப்பது, கற்றி எடுத்து தன் நெஞ்சில் அடித்துக் கொள்வது, தன் உடலை தன்னை காயப்படுத்திக் கொள்வது. வலா தத்லிமு அன்ஃபுஸக்கும், அல்லாஹ் சொல்றான், உங்களை நீங்களே வேதனைப்படுத்திக் கொள்ளாதீர்கள். உன்னுடைய உடம்பு, உன்னுடைய உயிர், உன்னுடைய சதை, உன்னுடைய தோல், உன்னுடைய நகம், உன் உடம்பில் முளைக்கும் ஒவ்வொரு முடியும் கூட அது அமானிதம், நான் தந்தது என்று அல்லாஹ் பேசுகிறான். எதுவுமே நம்முடையதல்ல. என்னுடையதான் என்று சொன்னால் மரணித்ததற்கு பின்பு உனக்கு சொந்தமானது எது? உடலு மண்ணுக்கு போயிடும், மண்ணோட மண்ணா மக்கி போயிடும். எதுதான் உனக்கு சொந்தமானது? நீ மரணித்து விட்டால் உன் மனைவி உன்னை தொடக்கூடாது. ஆடை இல்ல குளிப்பாட்டுறதுக்கு மார்க்க அனுமதி தருது. மனைவி கணவனை குளிப்பாட்டிக்கலாம், ஆடை இல்லைன்னா. இல்லாட்டி தொட்டு பார்க்க கூடாது. கணவன் மனைவி பந்தம் முறிஞ்சிடும், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. கண்ணியமிக்கவர்களே, தன்னுடைய உடலை தனக்கென்று தானமாக கொடுத்த, தனக்கென்று அர்ப்பணமாக்கி கொடுத்த மனைவி கூட உறவு கட்டாயம் மூத்தா போயிட்டு எதுவுமே நமக்கு சொந்தமானது அல்ல. அல்லாஹ் சொல்றான், உன்னை நீயே வருத்திக் கொள்ளாதே, உன்னை நீயே துன்புறுத்திக் கொள்ளாதே, வலா தத்லிமு அன்ஃபுஸக்கும், உன்னுடைய உடம்பை நீயே புண்ணாக்கி கொள்ளாதே, ரணமாக்கி கொள்ளாதே. அல்லாஹ் குர்ஆன் செய்திக்குள்ள சொல்றான். நீங்க இதெல்லாம் லைஸ மின்னா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படி செய்து கொள்ளக்கூடியவன் என்னை சார்ந்தவனே அல்ல. அந்த நிகழ்ச்சியில கூட கலந்து கொள்ளக்கூடாது. சும்மா வேடிக்கை பார்ப்போமே, சும்மா டைம் பாஸ்க்கு போயிட்டு வருவோமே, போகாதீங்க. சொன்னாங்க, அப்படி செய்பவன் நம்மை சார்ந்தவன் அல்ல, செய்பவனை பார்ப்பவன் அல்லது அதை பொழுதுபோக்குக்காக வேண்டிய நேரத்தை வீணடிப்பவனும் அந்த கூட்டத்தை சார்ந்தவன் தான். ரசிக்க கூடாது. அதை போய் இன்பத்தோடு சந்தோஷத்தோடு பார்த்தா அவன் ஏற்றுக்கொள்றான்னு அர்த்தம். அது எனக்கு பிடிச்சமா இருக்குது, நான் கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்க்க. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது வெறுத்தார்களோ நீயும் வெறுக்க வேண்டும், அவன் தான் முஸ்லிம். எது வேணாம்னு தடுத்தாங்களோ நீ உன்னை தடுத்துக் கொள்ள வேண்டும், அவன் தான் முஸ்லிம். இல்லைன்னா லைஸ மின்னா, என்னை சார்ந்தவனே அல்லன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை சார்ந்தவர் இல்லை என்று சொன்னா அவன் எந்த சமுதாயத்தை சார்ந்தவன்? எந்த சமுதாயத்தை சார்ந்தவன்? கண்ணியமிக்கவர்களே, மார்க்கம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்மளுடைய ஆழத்தை புரிந்து நடக்க வேண்டும். இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த முஹர்ரமுடைய மாதம் மக்களுக்கு மத்தியில பரவி இருக்கக்கூடிய ஒரு புரை ஓடி போன நோய் என்ன தெரியுங்களா? முஹர்ரம் மாசத்துல யாரும் நிக்காவே வைக்கிறது இல்லை, யாரும் நிக்க வைக்க மாட்டாங்க. ஒரு சுபகாரியங்கள், வீடு குடி போறதோ அது ஒரு நல்ல விஷயம் செய்யறதோ யாரும் செய்யறது இல்லை. ஏன்னா அது ஒரு பீடை பிடிச்சனா. மார்க்கத்துல ஒண்ணுதான் சொல்லிருக்கு, பீடை பிடிச்சனா என்ன தெரியுங்களா? எந்த மனிதன் காலையில ஃபஜ்ர் தொழுகையோ அந்த நாள் முழுக்க அவனுக்கு பீடை பிடிச்ச நாள். நிறைய விஷயங்களை பாருங்க. காலையில மணமகன் நிக்காஹ் வந்து உட்கார்றாரு, விடிய விடிய சந்தோஷமான நிகழ்வுகள், அங்கங்க இது சந்தனத்தை பூசுறது, நலுங்கு வைக்கிறது, அதை இதை செய்யறது எல்லாம் செஞ்சு மகிழ்ச்சியா கொண்டாடுவாங்க. அது என்ன காரணத்துக்காண்டி செய்யறன்னு அவருக்கே தெரியாது. அது செய்யறது உலக நடப்பில் உள்ளது, செய்யறது சிறந்தது. மார்க்கம் செய்ய சொல்லல, செய்யறது ஒரு சிறந்தது. அது ஒரு காரணம் இருக்குது, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. செய்யறது சிறந்த காரியம் தான். ஆனா இன்னைக்கு ஒரு சடங்காக, இன்னைக்கு ஒரு பெரிய பருது போல நினைச்சுக்கிட்டு விடிய விடிய இது மாதிரி நல்ல சந்தோஷமா நிகழ்ச்சியில் இருந்துட்டு காலையில ஃபஜ்ர்ல விட்டுருவார். ஒரு வாழ்க்கை ஃபஜ்ரை விட்டு முசீபத்து பிடிச்ச நாள்ல உன் வாழ்க்கை துவங்குது, மணமக்களுடைய வாழ்க்கை. இது தம்பதிகளும்
பெற்றோர்களும் சொல்றது இல்ல, தான் காலைல சுபு தொழுகத்தான் நீ தொழுகல்ல, உன் வாழ்க்கை இன்னைக்கு நாள் முழுக்க உனக்கு முசீபத்து போட பிடிச்ச நாள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, தொழுகைக்கு போயிட்டு வந்து ரொம்ப வசதியா இருந்தா தூங்கணும் கூட சொல்றது இல்ல பெற்றோர்கள். அவர்களுடைய ஈமான் எந்த அளவுக்கு பலகீனமான வாழ்க்கை துவங்க போதுங்க. ஒரு அன்றைக்கு என்னைக்கு ஒரு மனிதன் நிக்கா முடிக்கிறானோ அன்றைக்கு அவன் முழு மனிதனாக ஆகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவால் புகழ்ந்து சொல்லி இருக்கிறார்கள். அந்த நாள்ல முசீபத்து பிடிச்சவனா உட்காருவார். ஃபஜ்ர் தொழுகை தான். எத்தனை மாப்பிள்ளைகள் திருமண அன்னைக்கு நான் ஃபஜ்ர் தொழுதுட்டு, யா அல்லாஹ் என் வாழ்க்கை இன்று துவங்க போகிறது, உனக்கு பிடித்தமானதாக, எனக்கும் என் மனைவிக்கும் சந்தோஷமாக, கடைசி வரைக்கும் ஒருவர் புரிந்து வாழக்கூடிய நன்மக்களாக எங்களிருந்து வரக்கூடிய சந்ததிகளை சீனேவிகள் ஆக்குன்னு சொல்லி துஆ செய்தவர்கள் எத்தனை நபர்கள் யோசித்து பாரு. அன்னைக்குதான் கூட பிடிச்ச நாள், அதெல்லாம் மக்கள் மறந்துருக்கு. முஹர்ரம் மாசத்துல செய்யக்கூடாதுமா, நிக்கா செய்யக்கூடாது, முசீபத்தாகும், அதுல வீட பிடிச்ச நாளாகும், அப்படிதான் சொல்றது. கண்ணியமிக்கவர்களை அதையெல்லாம் தவிர்க்க வேண்டும். அதையெல்லாம் இந்த விஷயங்களை வாழ்க்கையில் விட வேண்டும். இந்த மாதத்தில் நல்ல அமல்களை அதிகமாக செய்ய வேண்டும். நம்ம என்ன செய்யணும் அப்படி சொன்னா, தௌபா செய்யணும். இந்த மாசத்துல தௌபா செய்யணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய தௌபா இந்த தினத்தில் தான், இந்த மாதத்தில் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது ஆஷராவுடைய தினத்தில். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச வார்த்தை என்ன தெரியுங்களா? தௌபா கண்டி பயன்படுத்திய வார்த்தை ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா. சூரத்துல் அராஃப்ல அல்லாஹ் சொல்லுவான், ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். ரப்பே, எனக்கு நானே அநீதித்துக் கொண்டேன், கனியை புசிச்சிட்டேன் ரப்பே, அந்த கனியை நான் புசிச்சிட்டேன் ரப்பே, உன் கட்டளை சாப்பிட கூடாதுன்னு சொன்னேன், நான் புசிச்சிட்டேன், என் மனைவியின் வார்த்தையால் நான் மதிமயங்கி விட்டேன் ரப்பே. ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, எனக்கு நானே தீங்கிழைத்துக் கொண்டேன் ரப்பே, வ இல்லம் தக்ஃபிர் லனா, எங்களை மன்னிச்சிரு ரப்பே, எங்களை மன்னிச்சிரு ரப்பே, லனகூனன்ன மினல் காசிரீன். அப்படி நீ மன்னிக்காம விட்டா நான் நஷ்டவாதிகளில் உள்ளவனாக ஆகிவிடுவேன். அந்த வார்த்தை சொல்லி சொல்லி துஆ செய்தார்கள். நம் வாழ்க்கையில தௌபா செய்யறதுக்கு முன்னாடி இந்த துஆ செய்யணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்துக்கு முதல் தௌபா செய்யறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை கற்றுக் கொடுத்தார்கள். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா. ஏன்னா நம்மளுடைய உள்ளம் பிரியப்பட்டுதான் ஒரு தவறு போய் செய்ய முடியும். உள்ள ஆசைப்பட்டுதான் ஒருத்தர் போய் ஒரு விஷயத்தை செய்வார். பிரியமில்லாத விஷயத்தின் பக்கம் போகவே மாட்டார். பிரியமில்லாத விஷயத்தின் பக்கம் போகவே மாட்டார். எந்த ஒரு விஷயம் உள்ளம் ஆசைப்படுகிறதோ அப்ப அந்த விஷயத்தை செய்வார். அப்ப முதல் விஷயம் தாங்க, ஏறிலிருந்தே துடைத்து எறிகிறார்கள். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, ரப்பே, எனக்கு நானே என் உள்ளத்தில் உதித்த அந்த உதிப்பால் நான் தவறு செய்து விட்டேன் ரப்பே, நான் பாவிதான் ரப்பே, என்னை மன்னிச்சிரா ரப்பே, மன்னிக்காம போயிட்டா நான் நஷ்டவாளிகளில் உள்ளவனாக ஆகிவிடுவேன் என்று சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்திற்கு முதல் தௌபாவுடைய மாஸ்டரின் வார்த்தையை கற்றுத் தருகிறார்கள். அந்த வார்த்தையை சொல்லி நம்ம துஆ செய்யணும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அப்படி துஆ செய்தாங்க. அல்லாஹ்வுடைய உத்தரவு வரதுக்கு முன்னாடி வெளியே போனாங்க, அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்த பின்னாடி வெளியே போகணும். அவங்க சொன்ன வார்த்தை அது இன்னும் கொஞ்சம் ரொம்ப கண்ணியமான வார்த்தை. லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். நீ பரிசுத்தமானவன் தான், வணங்குவதற்கு நீ மட்டும்தான் தகுதி, ஆனா நான் தான் அநீதக்காரன், நான் தான் அநீதக்காரன், நான் தப்பு செஞ்சிட்டேன், நீ மன்னின்னு சொல்லல. அப்படின்னா உத்தரவு போடுற மாதிரி அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ் கிட்ட உத்தரவு போடுற மாதிரி அது, நான் தப்பு செஞ்சிட்டேன் நீ மன்னிச்சிரு ஆமா அப்படின்னு உத்தரவு போடுற மாதிரி அது. அவங்க அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தவே இல்லை. நீ மன்னின்னு சொல்லல, லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக, நீ பரிசுத்தமானவன் தான், வணங்குவதற்கு நீ மட்டும்தான் ரப்பு, இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் தான் அநீதம் செய்தவனாக ஆகிவிட்டேன் ரப்பே. அப்படி அந்த வார்த்தை அல்லாஹ்வை குஷாக்கி, அல்லாஹ்வின் கோபத்தை அணைத்த வார்த்தைகள் எல்லாம் நபிமார்கள் கற்றுக் கொடுத்த, இந்த சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுத்த தௌபாவின் வார்த்தைகள், அழகான வார்த்தைகள். இது போல வார்த்தைகளை கொண்டு நாம் தௌபாவை துவங்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. சொன்னாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளைகளுக்காக வேண்டி தௌபா செய்த, ஏன்னா பிள்ளைகள் எல்லாம் இப்படி தவறு செஞ்சிட்டாங்க, ரப்பே என் சமுதாயத்துடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ரப்பே நீ மன்னிப்பாயன்னு சொல்லிட்டு அவங்க செஞ்ச வார்த்தையை அந்த குர்ஆன்ல பதிவு செய்யலாம். யா அபா நஸ்தக்ஃபிர் லனா துனூபனா இன்னா குன்னா ஹாத்தியின் قال سوف استغفر لكم ربي انه هو الغفور الرحيم. அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்துட்டு, ரப்பே மன்னிப்பை நீ பிரியப்படக்கூடியவன், நீ கிருபையாளனுக்கெல்லாம் கிருபையாளன், பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னிச்சு. ஒரு பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற கடமையை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் உணர்த்தி காட்டுகிறார்கள். நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம தௌபா செய்யணும். யா அல்லாஹ், என் பிள்ளை தவறு எது செய்திருந்தா ரப்பே அவனை மன்னிச்சிரு. நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம தௌபா செய்கின்ற பொழுது நம்ம பிள்ளைகளின் குணங்கள் மாறும்.
நல்ல அஹ்லாக் உள்ளவர்களாக மாறுவார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு கற்றுத் தந்த அழகிய வழிமுறைகளில் ஒன்று. அதுபோல தௌபாவை பற்றி இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக் கொள்ளக்கூடிய முக்கியமான செய்தி தெரியுங்களா? தௌபாவுக்கு 2 எல்லை உண்டு. தௌபாவுக்கு 2 எல்லை. தனி மனிதனுடைய எல்லை ஒண்ணு, தனி மனிதனுடைய எல்லை ஒண்ணு, மக்கள் சமுதாயத்தவர்களுக்கெல்லாம் சேர்ந்து செய்யக்கூடிய எல்லை ஒண்ணு. 2 எல்லை உண்டு தௌபாவுக்கு. அந்த 2 எல்லை விட்டு நம்ம கடந்துட்டோம் வைங்களே, வேஸ்டா போயிடும் வாழ்க்கை. தனி மனிதனுடைய எல்லை என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல அந்த வரலாற்று அது உதாரணத்தோடு அல்லாஹ் சொல்லி தருகிறான். ஹத்தா இதா அதரத்துல் கரப்பு قال آمنت أنه لا إله إلا الذي آمنت به بنو إسرائيل. மூசா அலைஹிஸ்ஸலாம் போயிட்டாங்க, செங்கடலை கடந்துட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அது எப்படி பாருங்க, தத்தவுதில் அதீம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த 12 பாதைக்கு நடுவுல தண்ணீர் அப்படி சுவர் போல மலைகளை போல இருந்தான். 12 பாதைக்கு பிரிச்சு தண்ணியே சுவர் மாதிரி நிக்குது, மரமா நிக்குது. அதே போல தத்தவுதில் அதீம் மலைகளை போல கடுமையான இருள் இறுக்கி போயிடுச்சு. அப்படியே அந்த தண்ணியே சுவர் மாதிரி நிக்குது. அதுல ஒரு அற்புதம் என்ன தெரியுங்களா? இந்த பக்கம் பாதையில போகக்கூடியவர்கள் பார்க்கிற மாதிரி வசதி அந்த பக்கம் இருந்து பார்த்தா தெரியும், இங்கிட்ட இருந்து பார்த்தா தெரியும். அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். அப்படி ஒரு அற்புதமான நிகழ்வு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பக்கம் கரை ஏறிட்டாங்க. ஃபிரௌன் வந்தவன் சொன்னானா, இந்த பார்த்துட்டு பாரு நான் வரேன்னு சொல்லி கடலே வழிவிடுது பாரு, என்னுடைய வல்லமை நான் தெரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டு உள்ள இருந்தான். சொல்லிட்டு உள்ள இருந்தான் பாருங்க. அல்லாஹ் தண்ணிக்கு உத்தரவு போட்டான் உள்ள. ஹத்தா இதா அதரத்துல் கரப்பு, அவன் தண்ணி தொண்டையை மூழ்கி மேலே ஏறுகின்ற பொழுது அவன் சொன்னான், ஃபிரௌன் சொன்ன வார்த்தை, قال آمنت أنه لا إله إلا الذي آمنت به بنو إسرائيل. பனு இஸ்ராயேலுடைய அல்லாஹ்வை நான் ஈமான் கொள்கிறேன்னு சொல்லி சொன்னான். பனு இஸ்ராயேலுடைய அல்லாஹ் எப்படி சொல்லிட்டான்? நேரடி அல்லாஹ்னு சொல்லி இருந்திருக்கான். பனு இஸ்ராயேலுடைய அல்லாஹ்வை நான் ஈமான் கொள்கிறேன்னு சொன்ன உடனே அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு உத்தரவு போட்டான். போய் கடல்ல இருக்கிற கருப்பு மண்ணள்ளி வாயில போட்டு. அவன் எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்றாங்க? மண்ணள்ளி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாயில போட்டான். சொல்றதுக்கு வழி இல்லை, சொல்ல முடியாமல் மரணமாகி போனான். அல்லாஹ் அடுத்த ஆயத்திலே சொல்றான், இப்படிப்பட்ட நேரத்துல நீ ஈமான் கொள்ளணும். நீ ஒரு செகண்டுக்கு முன்னாடி நீ ஃபஸாதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்த, குழப்பம் எல்லாம் ஏற்படுத்தி கொண்டு நான் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், நான் வரதுனால கடல் பிளந்துச்சுன்னு சொல்ல, இப்படி பூமியில ஃபஸாத் பண்ணிட்டு தெரிஞ்சு கடைசி நேரத்தில் தௌபா செய்யறியே. ஆன மக்கள் அசைத்த கவல் குன்த மினல் முஃப்ஸிதீன், நீ அநீதம் செய்துகிட்டு இருந்ததா உனக்கு ஈமான் பாக்கி நசீபு இல்லைன்னு சொல்லிட்டான். ஒரு பெரிய பாடம் என்ன தெரியுங்களா? எந்த நேரத்துல நமக்கு மௌத் வரும் நமக்கு தெரியாது. எந்த நேரத்துல மௌத் வரும் தெரியாது. நம்மளுடைய சக்கராத்து நேரம் எதுன்னு தெரியாது. அல்லாஹ் சொல்றான், சக்கராத்து நேரத்தில் ஒரு மனிதன் தௌபா செய்தால் தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது. நான் ஈமான் கொண்ட ரப்பே நான் திருந்திடுறேன், வேலையாவார். அல்லாஹ் குர்ஆன்ல ஆதாரத்தோட சொல்றான், உதாரணத்தோட சொல்லுகிறான், ஃபிரௌனுடைய வரலாற்று நிகழ்ச்சிகளோடு சொல்லுகிறான். அல்லாஹ் பூமி முழுக்க சுத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு பாவம் செஞ்சுக்கிட்டு அலட்சியம் பண்ணி சுத்திக்கிட்டு கடைசி நேரத்தில் நீ வந்து ஈமான் கொள்றேன், நீ பாவத்தை மன்னிச்சிரு சொன்னா ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப நம்மளுடைய மௌத்து நேரம் எப்போன்னு தெரிஞ்சுட்டு அந்த கடைசி நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம தௌபா செஞ்சா ஏற்றுக்கொள்ளப்படும். நமக்கு தெரியாதே. அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல இப்படி பேசுறான். إن الله عنده علم الساعة وينزل الغيث ويعلم ما في الأرحام وما تدري نفس بأي أرض تموت. எங்க நீ மௌத்தா போவோ உனக்கு தெரியாது. அல்லாஹ் அந்த ரகசியத்தை மறைச்சு வச்சிட்டான். அதனால இந்த தினத்தில் நாம் அதிகமா செய்யக்கூடிய அமல்களில் மிகச் சிறந்தது தௌபா. தௌபா செய்யணும். அல்லாஹ் கிட்ட நம்ம எவ்வளவு பாவம், நமக்கு நம்மளை பார்த்தாவே தெரியும். நம்ம பாவம் செஞ்சது அதிகமா நன்மை செஞ்சது அதிகமான்னு சொல்லி சொன்னா பாவம் செஞ்சது அதிகமா இருக்கு. ஏன்னா நிமிடத்திற்கு நிமிடம் அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ்வினுடைய நியமத்தை அனுபவித்துக் கொண்டு அவனுக்கு நன்றி செய்யாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம தௌபா செய்யணும். இன்னொன்னு, சமுதாய மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து செய்யக்கூடிய தௌபா. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தார்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து செய்தாங்க, தௌபா கபூல் ஆயிடுச்சு. துனியாவில் இறக்கப்பட்ட சமுதாயம் ஒன்று சேர்ந்து நின்று தௌபா செஞ்சு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அந்த சமுதாயம் தான் கடைசி. ஹதீஸ்ல சொல்லுவாங்க, கிழக்கே உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கே உதித்து விட்டால் அல்லாஹ் வானத்தின் வாசலை அடைத்து விடுவான். தௌபாவுடைய வாசல் அடைக்கப்பட்டு போயிடும். ஹதீஸ் இருக்குங்க,
ஹதீஸ் இருக்கு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிப்பு ஹதீஸ் இருக்கு, தௌபாவின் வாசகர் அடைக்கப்பட்டு போயிடும். அப்ப சூரியன் மேற்கு உதிச்சிருச்சு, ஹஜ்ரத்மார்கள் பயான்ல சொன்னாங்க, ஹதீஸ்ல படிச்சிருக்கிறோம் போல கேள்விப்பட்டுட்டு சமுதாயமே ஒன்று சேர்ந்து தௌபா செய்தாலும் தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது. அதை பார்த்து சில மனிதர்கள் ஈமான் கொள்வார்கள், அந்த ஈமான் அவர்களுக்கு பலனளிக்காது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நேரம் வருவதற்கு என்னைக்கு உதிக்குன்னு தெரியாது, என்னைக்கு மேற்கு உதிக்குன்னு தெரியாது. அதற்கு முன்பாக நாம் என்ன செய்யணும்? தௌபா செய்து கொள்ள வேண்டும். தௌபாக்கு இந்த ரெண்டே இல்ல, ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது சொன்னாங்க, இந்த நாளில் நாம் அதிகமா செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? தன் குடும்பத்திற்காக வேண்டி தாராளமா செலவு செய்யணும். மன் வஸ்ஸஅ அலா இயாலிஹி வ ஆஷுரா வஸ்ஸஅ அல்லாஹு அலா சாகிர சனதிஹி. யார் தன் குடும்பத்தார்களுக்கு இந்த நாளில் அவர்கள் தாராளமாக செலவு செய்கிறார்களோ, தாராளமாக சொல்லி சொன்னா வீட்டுக்காரங்க ஒட்டனை குச்சி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுது, 5 குச்சி வாங்கி போய் போட்டார் தாராளமா, அது இல்ல, அது வீண் விளையும். என்ன செலவு இருக்குதோ, என்ன தேவை இருக்குதோ இன்முகத்தோடு சந்தோஷத்தோடு செய்யணும். குடும்பத்தை காட்டி செய்றேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லப்பட்ட செய்திகள் இப்படிதான் இருக்குன்னு சொல்லி சந்தோஷத்தோடு அந்த வார்த்தையை நம்பி செய்தால் அல்லாஹ் அந்த வருடம் முழுக்க அந்த பரக்கத்தை ஏற்படுவதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். 50 வருஷம் ஹதீஸியன்கள் இந்த ஹதீஸை ஆய்வு செய்திருக்கிறார்கள். இந்த வார்த்தையை 50 வருஷம் ஆய்வு செய்திருக்கிறார்கள். 50 வருஷமும் அவர்கள் பலன் கண்டிருக்கிறார்கள். 50 வருஷம் பலன் கண்டிருக்கிறார்கள். அதனால இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம், இது மாதிரி நல்ல குடும்பத்துக்கு தாராளமா செலவு செய்யறது. என்ன தேவையோ சந்தோஷமா வாங்கி தந்தது. பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் கேட்கறவங்களா வாங்கி தரது தன்னுடைய சக்திக்கு உட்பட்டதா இருக்கணும். ஹஸரத் இப்படி பயான் சொன்னாங்க, உடனே வீட்டுக்கு 5 பவுன் வாங்கி கொடுங்கன்னு அன்னையோட ஒரு போர் போட்டுருவார். 5 பவுன் இருந்தாங்க. தன் குடும்பத்துக்கு என்ன தேவையோ, அடிப்படை தேவையோ அந்த விஷயங்களை சந்தோஷமா செய்யறது. இது இன்னொரு விஷயம், முக்கியமான செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக முஹத்திஸீன்கள் சொல்லுகிறார்கள், இந்த நாளில் யார் ஹஸ்புனல்லாஹ் ஹஸ்பியல்லாஹு நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா வ நிஅமல் நஸீர் என்ற துஆவை, என்ற தஸ்பீஹாத்தை அவர்கள் 70 மர்ரத்தன் 70 முறை சொல்கிறார்களோ, கஃபாஹுல்லாஹு தஆலா ஷர்ர தாலிகல் ஆம, இந்த வருடம் முழுக்க இருக்கக்கூடிய தீமையை விட்டும், இந்த வருஷம் முழுக்க அடுத்த வருஷம் ஆஷூரா வரைக்கும் தீமைகளை விட்டும் அல்லாஹ் அந்த மனிதனை பாதுகாப்பான். அந்த தஸ்பீஹ் ஒரு தடவை சொல்லி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஹஸ்பி அல்லாஹ் நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா வ நிஅமல் நஸீர். அதிகமான எண்ணிக்கை எல்லாம் கிடையாது, வெறும் 70 தடவை. மிஞ்சி போனா ஒரு 10 நிமிஷம் ஆகும், ஒரு 10 நிமிஷம் ஆகும். இந்த துஆ ஓதி முடிச்சலாம். தஸ்பீஹ் ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா வ நிஅமல் நஸீர் 70 முறை ஓதிட்டா அடுத்த ஆஷூரா வர வரைக்கும் வருடத்தில் காலங்களில் ஏற்படக்கூடிய குழப்பங்களை, ஷர்ராத்துகளை விட்டு அவர் பாதுகாக்கப்படுகிறார்கள் சொல்லி சொன்னாங்க. இந்த தஸ்பீஹாத்துல அதிகாரம் செய்யறது. இன்னொன்னு அதிகமா துஆ செய்யறது. எல்லா நபிமார்களும் கண்ணீர் மல்க துஆ செய்து அவர்கள் ஈடேற்றம் அடைந்ததுதான். நம் வாழ்க்கையில் நிறைய பேர் கடன் பட்டு இருப்போம், கடனை விட்டு காப்பாற்றுறது, நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பார்கள், நோயை விட்டு பாதுகாத்தது. நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி துஆ செய்யணும். நோன்பு திறக்கிறது மிகப்பெரிய, நோன்பு வைக்கிறது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. ஒரு வருடத்துடைய பாவங்கள் அந்த மனிதனுக்கு மன்னிக்கப்படுகிறது என்று சொல்லி சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால இந்த நாட்கள் நாம் செய்யக்கூடிய சிறந்த அமல்கள் இதுவெல்லாம் ஒன்று. துஆ செய்யுங்க நிறைய. மக்ரிப் பாங்குக்கு முன்னாடி துஆ கபூல் ஆகக்கூடிய நேரம் இன்னைக்கு மட்டுமல்ல, எல்லா தினங்களிலும் அந்த நேரத்துல அதிகமா கண்ணீர் மல்க துஆ செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மார்க்கத்துல வேஷம் விடுறது கூடாது, நடிக்கிறது கூடாது. முனாஃபிக்னு சொல்லிடுவாங்க. மார்க்க தீர்ப்பு சொல்லும் முனாஃபிக், நடிச்சான முனாஃபிக், உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசுறது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல மட்டும் நீ நடின்னு சொன்னாங்க. எங்க தெரியுங்களா? அல்லாஹ் கிட்ட துஆ செய்யும் போது அழுகிற மாதிரி சும்மா வந்து நடி, சும்மா வந்து நடின்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு. பாவனையாவது செய், ஊனு கண்ணு வர மாதிரி அல்லாஹ் அப்படியே சும்மா ஒரு குரலை மாத்தியாவது போடு, அல்லாஹ் பார்ப்பான். அழகு வர மாட்டேங்குது, ஆனாலும் அழகு வர மாதிரி ஜாதகார பண்றானே, அல்லாஹ்க்கு பிடிச்சு போயிடும். இறங்கிடுமா உன் விஷயத்துல, உன் துஆ கபூல் செய்வான்னு சொன்னாங்க. கொஞ்சமாவது அல்லாஹ் கிட்ட பாவனையாவது செய்யணும். வெட்கப்படாதீங்க. பக்கத்துல இருக்கிற என்ன அவன் மாறியா ஈன்னு வாயிலாம் போகுது, அழுகிற மாதிரி ஒரு மாதிரியா நடிக்கிற, அதை பார்க்காதீங்க. படைத்தவனுக்கு முன்பு அழுவது உன்னை சொர்க்கம் வரை உயர்த்தி சேர்க்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால இந்த நாளில் அதிகமா நம்ம துஆ செய்யறது நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நிறைய நபிமார்களுக்கு எப்படி இந்த நாளில் விடுதலை அளித்து மிகப்பெரிய கொடுங்கோலன் அரசனை அல்லாஹ் கமுத்தி அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி வாகை சூடினானோ, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த ஆஷராவுடைய தினத்தால்
கொடுங்கோலனான அரசர்களினுடைய பிடியில் இருந்தால் தான் நம் சமுதாயத்தை பாதுகாப்பானாக. இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு நீண்ட நாட்களாக திட்டம் தீட்டிக் கொண்டிருப்பவர்களுடைய திட்டத்தை அல்லாஹ் முறியடிப்பானாக. அவர்களுடைய கோரத்தனமான முடிவுகளிலிருந்து அல்லாஹ் நம் சமுதாயத்தை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றுக் கொள்வதற்கு இஸ்லாமியர்களை அல்லாஹ் இஸ்லாமியர்களாக அந்த தகுதியோடு துனியாவில் வாழ வைப்பானாக. நம்முடைய சந்ததிகளை அல்லாஹ் தீமையில் சிக்கிக் கொள்ளாமல், அகப்பட்டுக் கொள்ளாமல், ஷைத்தானுடைய வலைகளில் சிக்கிக் கொள்ளாமல் எல்லாம் பாதுகாப்பானாக. அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன்கள் மார்க்கம் தெரிந்தவர்களாக, மார்க்கங்களை சட்ட நெறிகளை தெரிந்தவர்களாக அல்லாஹ் வாழ வைப்பானாக. நமக்கு குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல முசீபத்துகளை விட்டு ரப்பே இந்த ஆஷராவுடைய தினத்தால் நம்முடைய அல்லாஹ் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுத்தி தருவானாக. பல முசீபத்துகளை விட்டு பாதுகாப்பானாக. கணவன் மனைவிக்கு மத்தியிலே பொருத்தத்தை நசீவாக்குவானாக. கணவன் மனைவிக்கு மத்தியிலே சந்தோஷத்தை எல்லாம் மகிழ்ச்சியை நசீவாக்குவானாக. வருமானங்கள் இருந்தால் வரக்கத்தை ஏற்படுத்தி தருவானாக. வீணான காரியங்களில், வீணான விஷயங்களில் நம் காசு பணங்கள், நேர காலங்கள் கழிந்து விடாமல் எல்லாம் பாதுகாப்பானாக. நம் பிள்ளைகளை நமக்கு கண்குளிர்ச்சியாக ஆக்கி வைப்பானாக. வாழ்க்கையில் தவறால் பாதிக்கப்பட்டு எப்படி நாம் திருந்தி வாழ வேண்டும் என்று வாழ்க்கையில் தடுமாறி கொண்டிருப்பவர்களுக்கு அல்லாஹ் வாழ்க்கை திருப்புமுனை ஆக்கி தருவானாக. நாம் மரணிக்கின்ற பொழுது அல்லாஹ் அவருடைய பொருத்தத்தோடு நம்முடைய மரணம் பிரிவதற்கு அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. வாசல் ரஹ்மானின் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.